இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுப்பதாக இருக்கிறது. வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதி கேட்டு காவல் ஆணையரிடம் மனுவும் கொடுத்திருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் ராஜா விடுக்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா? ஒருவேளை வழங்கப்பட்டால் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு போராட்டம் நடத்துவார்கள்? முழு விவரங்கள் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக அடுத்து உண்ணாவிரதத்தை கையில் எடுத்துள்ளது. அதாவது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து அதிமுகவினர் சட்டப்பேரவையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கடந்த ஒரு நாள் பங்கேற்கவில்லை, 3 நாட்கள் அவர்கள் அவையிலிருந்து கோஷங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டனர். இன்றும் சட்டப்பேரவையிலிருந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பிரச்சனை எழுப்பினர். ஆனால் சபாநாயகர் அனுமதி மறுக்கவே அவர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார். இந்த சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக அதிமுக தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த முடிவு செய்து அதற்கான அனுமதியை சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் தற்பொழுது கேட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதாவது நாளை வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். அதற்கான அனுமதியை தான் தற்பொழுது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கேட்டுள்ளனர். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் திரு பாலகங்கா உள்ளிட்டவர்கள் தற்பொழுது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு விரைந்துள்ளனர். அவர்கள் நாளை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு ஒரு நாள் உண்ணாவிரதம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதற்கு தான் தற்பொழுது அனுமதி கேட்டுள்ளனர். அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் நடத்தும், அனுமதி இல்லை என்று மறுக்கும் பட்சத்தில் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றால் கடந்த காலங்களிலும் அதே போல் அதிமுக செய்துள்ளது. ஆகையால் அதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் திரு தளவாய் சுந்தரம் தற்பொழுது அந்த மனுவை சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் கொடுக்க விரைந்துள்ளார். ஆணையர் எடுக்கும் முடிவை பொறுத்தே நாளை அதிமுகவினுடைய அந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுமா அல்லது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அதிமுக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வார்களா என்பது தெரிய வரும். தற்போது கிடைத்த செய்தி, நாளை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.